ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரான் வறுவல் செய்ய போகிறோம். கேரளா ஸ்டைலில். வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கறி லீஃப், மஞ்சத்தூள், கரம் மசாலா, வெந்தயம் எடுத்து வச்சிங்க. தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிச்சிங்க, ஒரு தக்காளி பழம். வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டீஸ்பூன். நான் ப்ரான் ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சிட்டேன். 500 கிராம் டைகர் ப்ரான், அரை டீஸ்பூன் turmeric பவுடர், 3 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் black pepper, 1 டீஸ்பூன் cinnamon பவுடர், 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஒரு ஹவர், மோர் தென் 1 ஹவர் கூட ஓகே தான் சமைக்கிற மணிக்கு. ஓகேங்களா? ரெட் சில்லி படி எடுத்துக்கங்க, உரப்புக்கு தகுந்தது. உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ 2 போட்டுக்கலாம், இல்லை 1 கூட போட்டுக்கலாம். இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு சூடாக்குவோம். சட்டி சூடான பிற்பாடு வெந்தயத்தை போடுவோம். வெந்தயம் பொரிஞ்சு நல்லா வருது. அதுக்கப்புறம் வெங்காயம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சதில் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா கிண்டுவோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டீஸ்பூன் நல்லா கிளறி விடுவோம். அதில் நிறம் மாறுது. இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளி பழத்தை போடுவோம். நீங்கள் 1 இல்லை 2 கூட போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு புளிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். சாந்து கூட கிடைக்கலனா கூட 2 போட்டுக்கலாம். நான் 1 தான் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். ஏன்னா எனக்கு அந்த தக்காளி நல்லா க்ரீமியாக வேணும் ப்ரௌன் போடுற மணிக்கு. ஸோ இப்போ நான் மஞ்சத்தூள் போடுறேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். நல்லா கிளறி விடுவோம். எனக்கு ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, நான் அதனால தண்ணி லேசாக ஊற்றிக்கிறேன். தண்ணி லேசாக ஊற்றி நல்லா எனக்கு இந்த க்ரீமியாக இருக்கணும். அதனால் நான் லேசாக தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன். ஸோ தக்காளி பழம் நல்லா வதங்கி வர்றதுக்காண்டி. பார்க்க பண்ணாக்கா வறுவல் சமையலுக்கு தண்ணி தேவையில்லை. நான் இது ரொம்ப ட்ரை ஆகிறதுனால தண்ணி லேசாக 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றினேன். உப்பு 1 டீஸ்பூன். நல்லா கிளறி விடுவோம். அந்த தண்ணி இப்போ இருக்கிற தண்ணி நல்லா ட்ரை ஆகி நல்லா க்ரீமியாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ப்ரான் நம்ம போட போகிறோம். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சுருந்து நான் ரெட் சில்லி ஆட் பண்ணுறேன். 1 சில்லி உரப்புக்காக. எனக்கு நல்லா க்ரீமியாக வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியில் நல்லா வற்ற ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ட்ரையாக இருக்குது இப்போ. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை போட்டுருவோம். கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரானையும் தூக்கி போட்டுருவோம். போட்டு நல்லா கிளறி விடுவோம். இந்த ப்ரான் கொஞ்சம் குக் பண்ணோம். ஏன்னா நான் டைகர் ப்ரான் எடுத்ததால அது கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால அது குக் பண்ண நல்லா டைம் எடுக்குது. அதனால் நான் மூடி வச்சிடுறேன். கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரான் நல்லா நிறம் மாறிடும். ப்ரான் நல்லா நிறம் மாறின பிற்பாடு நல்லா வந்துருச்சுன்னு உங்களுக்கு அது பார்த்தோடனே உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளோதான், ப்ரான் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். ப்ரான் வறுவல் இஸ் ரெடி. இது ஜீரா ரைஸு, வெள்ளை சாதம், சாம்பார் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதோட அடுத்த நியூ ரெசிபியில் மீட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ குட் டே, ஹாப்பி குக்கிங், பை, டேக் கேர், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். Drop it.